ஹாய் டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ மெனு. டூல் பார் மூலமாக நீங்கள் டிசைன்ஸை ஸ்பீடாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த கேன்வாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வியூ மெனு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த ப்ரூஃப் செட்டப், ப்ரூஃப் கலர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ப்ரூஃப் கலர், ப்ரூஃப் செட்டப்ன்றது வந்து ப்ரூஃப் கலர் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது மூலமாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ரூஃப் கலரை வந்து எனேபிள் பண்ணுறேன். ப்ரூஃப் செட்டப்பில் போய்ட்டு நீங்கள் ஆர்ஜிபியில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அத வந்து நீங்க சிஎம்ஒய்ல வந்து இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நீங்க ஒரு ஒரு ட்ராயிங் வரையறீங்க, இல்ல ஒரு பிரிண்ட் போட போறீங்க அப்படின்னா, பிரிண்ட் போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். சிஎம்ஒய்ல ஓகேங்களா? இப்போ ரெட் கலர் ரெக்டாங்குலர் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இப்ப நான் வந்து கலர மாத்துறேன். இங்க பிரைட்னஸா இருக்கிற கிரீன வச்சுட்டு, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் குடுக்குறேன். இங்க பாருங்க உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா தான் தெரியும். ஏன்னா பிரிண்ட்ல உங்களுக்கு இந்த மாரி கலர் தான் வரும். ஓகேங்களா? அதேமாரி ஒவ்வொரு கலருக்கும் பிரைட்னஸ் நீங்க வச்சீங்கனாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா தான் காட்டும். பிரிண்ட் குடுக்கும்போது. பிரிண்ட் வரும்போது இப்படி தான் உங்களுக்கு வரும். அதேமாரி நீங்க ஒவ்வொரு கலரும் வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேமெட் வார்னிங். கேமெட் வார்னிங்ன்றது என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஆர்ஜிபில ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சில கலர் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது வந்து அந்த கலருக்கு வந்து வராது. அத வந்து உங்களுக்கு கிரே கலர்ல இது காமிக்கும். இங்க பாருங்க இந்த கலர் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது வராது. அதனால அது வந்து கிரே கலர் காட்டுது. நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிக்கணும். இத ட்ரை பண்றேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வரல. ஓகேங்களா? எது வருதோ அந்த கலர நீங்க வச்சீங்க அப்படின்னா, இந்த கலர் வந்து வருது. ஓகேங்களா? இது பிரிண்ட்ல வரும். அதனால உங்களுக்கு இந்த கேமெட் வார்னிங்ல வந்து வரல. அதுவே நீங்க வந்து இத பிக் பிக் பண்ணி விக்கும்போது வரல பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கிரே கலர் காட்டுது. இந்த கேமெட் வார்னிங் உங்களுக்கு தேவை, பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு தேவை அப்படின்னா, நீங்க வந்து எனேபிள், டிசேபிள் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பிரிண்ட் பண்ணும்போது ஒரு சில கலர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அந்த கலர் வந்து பிரிண்ட்ல வராது. அத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. தென் பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்ல வச்சுக்கங்க. ஏன்னா Photoshop வந்து ஸ்கொயர் பேஸ்ல தான் பிக்சல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிவி, அந்த மானிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வக வடிவத்தில இருக்கும். இங்க பாருங்க, பாருங்க நீட்ன மாரி இருக்கும். பிக்சல்ஸ் எல்லாமே. அந்த மாரி இருக்கிற பிக்சல்ஸ நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க டிராக் பண்ணிட்டு ஸ்கொயரா மாத்துனீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற Photoshop இமேஜுக்கு ஏத்த மாரி என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஓகேங்களா? பிக்சல்ஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. இங்க பாருங்க நான் ஒவ்வொன்னா பண்றேன். பிக்சல்ஸ் எல்லாமே பாருங்க எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓல்டு மெத்தடு. இப்ப நம்ம Photoshopக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்து ஸ்கொயர் மெத்தட். ஓகேங்களா? இது பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்ஷன்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத எனேபிள், டிசேபிள் பண்றது. நீங்க உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல வேணுமோ, செவ்வக வடிவத்தில வேணும்னா, நீங்க வந்து இந்த D1, டிவி பால் அப்படின்ற இதில வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப 32 பிட் ப்ரிவ்யூ ஆப்ஷன்ன்றது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கலர் இப்ப நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ரெட் யூஸ் பண்ணா, அதில ரெட்டோட பிரைட்னஸ வந்து டிக்ரீஸ் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஜூமிங். ஜூமிங் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு இமேஜ் நீங்க வந்து கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜூமிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா? அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு மவுஸ ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, மவுஸ் ரோல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகும். இப்ப ஜூம் இன் குடுக்குறேன். அகைன் ஜூம் இன் குடுக்குறேன். உங்களுக்கு ஜூம் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஜூம் அவுட் குடுக்கறது கண்ட்ரோல் மைனஸ். ஓகேங்களா? தென் வந்து ஃபிட் டூ ஸ்க்ரீன் குடுத்தீங்க அப்படின்னா, 100% என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனுக்குள்ள அந்த கேன்வாஸ் வந்து அடங்கிடும். இங்க பாருங்க கரெக்ட்டா அந்த கேன்வாஸ் வந்து அடங்கிடும். ஓகேங்களா? அதுவே வந்து என்னன்னா 100% குடுக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாரி ஜூம் வியூ காட்டும். 200% குடுக்கும்போது இந்த மாரி ஜூம் வியூ காட்டும். நீங்க கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங்க்கு வந்து நீங்க வந்து ஜூம் பண்ணி இமேஜ பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
இந்த ரெக்டாங்குலர இப்ப பாருங்க, இந்த இமேஜ கிளிக் பண்ணிட்டு, வியூல போயிட்டு, ஃபிட் லேயர்ஸ் ஆன் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது, இந்த இமேஜ் எங்க இருக்கோ, அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு காட்டும். இந்த ரெக்டாங்குலர கிளிக் பண்ணிட்டு, வியூ கிளிக் பண்ணிட்டு, ஃபிட் லேயர் ஆன் ஸ்க்ரீன்னா இந்த ரெக்டாங்குலர மட்டும் காட்டும். அதுக்கு தான் வந்து இந்த ஃபிட் லேயர் ஆன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் ஆகுது. அகைன் நீங்க வியூல போயிட்டு, ஃபிட் டூ ஸ்க்ரீன் குடுத்துருங்க. இப்போ பிரிண்ட் சைஸ் இதுதான் உங்களுக்கு பிரிண்ட் சைஸு. இப்படி தான் பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வியூ வந்து இப்படி தான் இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் வந்து காட்டிடும். தென் இது வந்து ஆக்சுவல் சைஸ். நீங்க கிரியேட் பண்ண இமேஜோட கேன்வாஸோட ஆக்சுவல் சைஸு. பேட்டர்ன் ப்ரிவ்யூ அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஸ்க்ரீன் மோடு. இந்த ஸ்க்ரீன் மோடு வந்து எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதுதான். ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வித் மெனு பார். மெனு பார் மட்டும் இருக்கும். மத்ததெல்லாம் வந்து டிசேபிள் ஆயிடும். அதுவே ஃபுல் ஸ்க்ரீன் மோடுன்றது வந்து எல்லாமே டிசேபிள் ஆயிடும். வெறும் கேன்வாஸ் மட்டும் தான் காட்டும். இந்த ரோலர் மட்டும் தான் காட்டும். அகைன் ஓல்டு ஸ்டேஜுக்கு போறதுக்கு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணீங்க. தென் வியூல போயிட்டு எக்ஸ்ட்ராஸும் நான் பின்னாடி சொல்றேன். ஷோன்றது வந்து என்னன்னா, இது மோஸ்ட்லி என்னென்ன இருக்கோ இது எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா, ஆன் பண்ணீங்க. லேயர் எட்ஜஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு இமேஜ் கிளிக் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு லைன் மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அதான் லேயர் எட்ஜஸ். இங்க பாருங்க நான் இப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பிங்க் கலர்ல ஒரு லைன் வந்து அந்த ரெக்டாங்குலர சுத்தி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் லேயர் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு கைட் மாதிரி. தென் வந்து டார்கெட் பாத்து, கிரிட்டு, கைடு, ஸ்லைஸு இது எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, எனேபிள் பண்ணீங்க. இது எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். கிரிட் மட்டும் இப்போதைக்கு ஆஃப் பண்ணீங்க. இப்போ பாருங்க, வியூல போயிட்டு ரூலர்ன்னு இருக்குது இல்லைங்களா? இந்த ரூலர கிளிக் பண்ணீங்க. ரூலர் வந்து இப்போ டிசேபிள்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எனேபிள்ல இருந்தது. ரூலர கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மேலேயும் கீழேயும் வரும். நீங்க ஏதாவது போஸ்டர் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி நீங்க பார்டர்ஸ் லைன வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பேஸ் வந்து மேல கீழ போகாது. டிசைன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலா இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்னாப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க +1 சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்க வந்து இந்த ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்றீங்க. வெப் டிசைன் அந்த மாரி இடத்துல வந்து இந்த ஸ்லைஸ் டூல் யூஸ் ஆகும். சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கிறதுக்காக. இப்போ பாருங்க இந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்பர்ஸ்லாம் போட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஸ்லைஸ் பண்ணும். சின்ன சின்ன பார்ட்ஸா ஸ்லைஸ் பண்ணும். அதுக்காக தான் இந்த ஸ்லைஸ் டூல் வந்து யூஸ் ஆகுது. அத வந்து நீங்க எனேபிள், டிசேபிள் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். தென் கைடு. இந்த கைடு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கைடு வந்து உங்களால கிளியர் கைடு குடுத்தீங்க அப்படின்னா, எல்லாமே கிளியர் ஆயிடும். லாக் கைடு குடுத்தீங்க அப்படின்னா, லாக் ஆயிடும். உங்களால இந்த கைட வந்து மூவ் பண்ண முடியாது. இப்ப நீங்க வந்து கிளியர் கைடு குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த கைட்ஸ் எல்லாமே போயிடும். ஸ்லைசஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பேட்டர்ன் ப்ரிவ்யூ சொல்றேன். இந்த பேட்டர்ன் ப்ரிவ்யூ இருக்குங்களா? வியூல போயிட்டு பேட்டர்ன் ப்ரிவ்யூ வந்து எனேபிள் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போம்போது அகைன் இந்த சைடு வருது. எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபேஷன் டெக்னாலஜில வந்து இந்த ட்ரெஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாரி ஒரு ட்ரெஸ் இருக்கு. இந்த மாரி ஒரு ஷேப் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஒரு டிசைன் இப்படி வைக்கிறது மூலமா எப்படிலாம் இருக்குன்றது முன்னாடியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் இந்த பேட்டர்ன் ப்ரிவ்யூ. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, வியூல போயிட்டு ஷோல போயிட்டு கிரிட் ஓப்பன் பண்ணீங்க. இந்த கிரிட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டையோ, இல்ல ஒரு ஷேப்பையோ, ஒரு இமேஜையோ கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது பார்க்கறதுக்கு வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. நான் வந்து இது கிரிட் மூலமா தான் பண்ணேன். கிரிட் இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு வைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் இங்க வைக்கிறேன். 2 பாக்ஸ் வந்து நான் வந்து கேப் விடுறேன்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. இதுவே கிரிட்டே இல்ல அப்படின்னா, நான் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன். இப்போ வியூல போயிட்டு ஷோல கிரிட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா போயிடும். இப்போ இது கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஷோல போயிட்டு ஆல் குடுத்துருங்க. இது எல்லாமே எனக்கு வேணாம் அப்படின்னா, அகைன் வியூல போயிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே போயிடும். ஓகேங்களா? இந்த வியூ வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து உங்க கேன்வாஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. நீங்க இந்த இடத்துல தான் ஜூம் இன், ஜூம் அவுட்டு, ஸ்பிளிட் ஸ்க்ரீனு, லேயர வந்து நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நீங்க பிரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கலர் யூஸ் பண்ணணும், சிஎம்ஒய்கே கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இங்கேயே நீங்க பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இல்ல ஒரு சில கலர் வந்து பிரிண்ட்ல வராது. அந்த மாரி கலர் வந்து இங்க வந்து கிரேல காட்டும். அதுக்கு வந்து இந்த கேமட் வார்னிங்க வந்து நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செவ்வக வடிவத்தில இருக்கிறத வந்து நீங்க இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கொயரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வியூல தான் வந்து பார்க்க முடியும். அதேமாரி வந்து ரூலர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான டிசைன், ஸ்பேசிங் இருக்கிற டிசைன் வந்து நீங்க பண்ற மாரி இருந்தா ரூலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப் டூல் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்னாப்ப கிளிக் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் நான் நகர்த்தும்போது ஒரு நிமிஷம் வியூல போயிட்டு இப்ப பாருங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கைடுன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கைடுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா இங்க நகர்த்தும்போது எனக்கு ஒரு இங்க லைன் மாரி வருது பார்த்தீங்களா? அதுதான் ஸ்னாப்புன்னு சொல்லுவாங்க. இங்க போனோனே எனக்கு அப்படியே ஒரு மாரி மேக்னெட்ல ஒட்டுற மாரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் ஸ்னாப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லன்னா, நீங்க வந்து ஸ் க லெட்டர்ஸோ இல்ல இமேஜ் நீங்க வந்து பிளேஸ்மென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த லேயர் எட்ஜஸ் தான் இது. இது பாருங்க லேயர் எட்ஜஸ் இல்ல. நான் மூவ் பண்றேன். எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதுவே நான் லேயர் எட்ஜஸ் வைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல பாருங்க எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் மாரி தெரியுது. இதுதான் வந்து லேயர் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஸ்னாப் ஆஃப் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிடுறேன். ஸ்னாப் ஆன் பண்ணும்போது எனக்கு இங்க பாருங்க. டெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு இந்த லைன் மாரி வருது பார்த்தீங்களா? இதுதான் ஸ்னாப்ன்னு சொல்லுவாங்க. அலைன்மென்ட் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.